பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் நெல்லை டவுன் நயினார்குளம் மொத்த காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் காய்கறி விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக நெல்லை டவுனில் உள்ள மொத்த நயினார்குளம் மார்க்கெட்டில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நயினார்குளம் மார்க்கெட்டில் இருந்துதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்த பகுதியில்தான் காய்கறி என்பது மிக அதிகமான வியாபாரிகள் வாங்கி செல்வார்கள். அதே போல கேரளா மாநிலத்திற்கும் மிக அதிகமான வியாபாரிகள் இந்த பகுதிக்கு வந்துதான் இந்த மொத்த காய்கறி மார்க்கெட்டில் தங்கள் விற்பனைகளை வாங்கிக் கொண்டு காய்கறிகளை வாங்கி செல்வது வழக்கமாக உள்ளன. கடந்த சில தினங்களாக மலை காய்கறி என சொல்லக்கூடிய அந்த காய்கறி விலை என்பது பல மடங்குக்கு உயர்ந்துள்ளது. ஏனென்றால் கடந்த வாரம் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பீன்ஸ் தற்போது 120 ரூபாய்க்கு மொத்த மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த அவரைக்காய் இன்று 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இஞ்சியின் விலையும் மிக பல மடங்கு என்பது உயர்ந்துள்ளது. அதே போல நீங்க நேரடியாக பார்க்கலாம், அந்த மொத்த காய்கறி மார்க்கெட்டில் தொடர்ந்து தற்போது இந்த அதிகமாக பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதன் காரணமாக இந்த கேரளாவில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகள் தற்போது இங்க வராத காரணத்தினால் தற்போது காய்கறிகள் அனைத்தையும் தேக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் என சொல்லக்கூடிய அந்த மலைக்காய்கறியில் உள்ள பட்டர் பீன்ஸ் 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல எலுமிச்சம்பழம் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நாம் சொல்வதெல்லாம் மொத்த காய்கறி மார்க்கெட்ல, ஏன்னா இங்கிருந்து அதிகமான வியாபாரிகள் இங்கிருந்து வாங்கி சென்று தங்கள் பகுதியில் காய்கறி விலை என்பது மிக இதைவிட உயர்வாக உள்ளன. ஏன்னா சில்லறை கடைகளில் பீன்ஸ் 1 கிலோ 160 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல அவரைக்காவும் 160 170 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எலுமிச்சம்பழம் கிட்டத்தட்ட 270 ரூபாய்க்கு சில்லறை மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாம் சொல்வது எல்லாமே மொத்த மார்க்கெட்டில் மிக 100 ரூபாய்க்கு மிக அதிகமாக இந்த விற்பனை செய்யப்பட்டு வருவதன் காரணமாக இந்த கேரளாவில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக தற்போது இங்குள்ள நயினார்குளம் காய்கறி மார்க்கெட்டுக்கு வர அந்த காரணத்தினால இந்த காய்கறிகளின் தேக்கம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்றால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக அவர்கள் ஏற்கனவே கேரளாவில் இருந்து வாகனங்களை எடுத்துக்கொண்டு வந்துதான் இங்கு இந்த பகுதியில் காய்கறிகளை வாங்கப்படுவது வழக்கம். அதன்படிதான் இந்த காய்கறி வாங்குவதிலும் மிக ஆர்வம் காட்டி வந்த நிலையில் வியாபாரிகள் தற்போது ஆர்வம் இல்லாமல் செயலிழந்து கிடக்கக்கூடியதான் நேரடியாக பார்க்கிறோம். இது குறித்து இந்த மொத்த காய்கறி விற்பனையோட பாலச்சந்தர் அந்த உரிமையாளர் அவர் பேசுவோம். ஐயா வணக்கம். தொடர்ந்து காய்கறியின் விலை, குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு பிறகு மலை காய்கறியின் விலை எந்த அளவுக்கு இருக்கு? விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இப்போ பீன்ஸ் 120 130 அந்த ரேஞ்சில் விற்கி, கேரட் 60 ரூபா அந்த ரேஞ்சில் விற்கி. எல்லாமே கொஞ்சம் விலை பெட்ரோல் டீசல் விலைக்கு அப்புறம் எல்லாமே விலை கூடியது. குறிப்பா பாத்தீங்கன்னா அவரைக்காய் என்ன ரேட்டு, அதே போல பட்டர் பீன்ஸ் இது போன்ற அந்த மலைக்காய்கறியோட இதெல்லாம் என்ன ரேட்? அவரைக்காய் 130, பட்டர் பீன்ஸ் 170, இப்படி எல்லாமே இங்கிலீஷ் காய்கறி ஃபுல்லா விலை கூட தான் இருக்கும். எல்லாமே மலைக்காய்கறி ஃபுல்லா. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல விளையக்கூடிய எலுமிச்சம்பழம், இப்ப குறிப்பா புளியங்குடி அந்த பகுதியில் மிக அதிகமாக எலுமிச்சம்பழம் என்பது மிக அதிகமாக விளையக்கூடியது. அதோட ரேட் என்ன இருக்கு, என்னென்ன காய்கறிலாம் ரேட் அதிகமா இருக்கு? குறிப்பாக இங்க கேரளா பகுதியிலிருந்து அதிகமான வியாபாரிகள் வராங்க, அவங்களாம் வராங்களே. கேரளா வியாபாரிகள் வரது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. விலை கூட வரதும் குறைஞ்சு போச்சு. நாட்டு காய்கறிகள்லாம் கொஞ்சம் விலை கம்மி தான். லோக்கலில் விளையக்கூடிய காய்கறிலாம் விலை கம்மி தான். ஆனால் மலையிலிருந்து வரக்கூடிய காய்கறி ஃபுல்லாக கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் காரணமாக தான் அந்த கேரளாவிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் வரலன்னு சொல்றீங்க. குறிப்பாக இதனால தேக்கமடையாதா, காய்கறியோட தேக்கமடையாதா? கண்டிப்பா தேக்கமடையும். கண்டிப்பா தேக்கம். மொத்தத்தில் விவசாயிகளுக்கும் பாதிப்பு, வியாபாரிகளுக்கும் பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. உள்ளூர் காய்கறி ரேட்ல அப்படியா? உள்ளூர் காய்கறிலாம் ரேட்டு கம்மி தான் இருக்கு. வெண்டைக்காயெல்லாம் 10 ரூபா, சீனரிக்காய் 18 ரூபா அந்த ரேஞ்சில் தான். உள்ளூர் காய்கறி ஃபுல்லாக விலை இல்லை. மௌனிகா, நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே உள்ளூரில் இருந்து வரக்கூடிய காய்கறிகளின் விலை என்பது மிக குறைவாக இருந்தாலும் கூட இந்த மலை காய்கறி என அதிகமான பகுதியிலிருந்து, குறிப்பாக ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வரக்கூடிய காய்கறியின் விலை என்பது மிக பல மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏனென்றால் வைகாசி மாதம் என்பது துவங்க உள்ள சூழ்நிலையில இனி வரும் காலங்களில் இந்த திருமண காலகட்டமாக மிக அதிகமாக இருக்கும். அந்த கல்யாண சீசன் என சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த காய்கறியின் விலை என்பது, குறிப்பாக மலை காய்கறியின் விலை என்பது பல மடங்கு உயர்ந்துள்ளதன் காரணமாக அந்த திருமணத்தை நடத்தக்கூடியவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாய் உள்ளார்கள். குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே கேரளாவிலிருந்து வரக்கூடிய
வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக இங்கு வராத காரணத்தினால இந்த காய்கறிகளின் தேக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக தற்போது கோடை காலம் என்பதன் காரணமாக அந்த காய்கறிகள் வந்து மிக அதிக நாட்களுக்கு இல்லாமல் சாலையில் தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலையில் தான் வியாபாரிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இதுபோன்ற வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அந்த கடையின் உரிமையாளர் மற்றும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளார்கள். மௌனிகா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் காய்கறிகளின் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து வியாபாரிகளினுடைய அந்த வாங்கும் நிலையம் தற்போது குறைந்திருக்கிறது. தொடர்பான தற்போதைய கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.